கொண்டிருக்கிற உபத்திரவம். உதாரணத்துக்கு வியாதி, அது ஒரு உபத்திரவம். அதை பார்க்காதன்றார். அதையே தியானிக்காத, அதையே பற்றி புலம்பிகிட்டு இருக்காத, அதையே பேசிகிட்டு இருக்காத, ஐயோ கொய்யோன்னு அதை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காத அப்படின்றாரு. ஆமாம், அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் கண் அது மேலே வைக்காதன்றாரு. அப்போ எது மேலே தான் வைக்கிறது? காணப்படுகிறவள் அல்ல, காணப்படாதவைகளை. இதுதான் நிறைய பிரச்சனையாக இருக்குது. காணப்படுகிறவளை பார்க்காதன்றார், அதையாவது விளங்கிக்கலாம். இந்த காணப்படாததை பாருன்றாரு, அதை எப்படி விளங்கிக்கிறதுன்றார் ஒருத்தர். பார்க்க முடியறத பார்க்காதுன்னு சொன்ன தெரியுது, சரி நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேங்க, அதை பார்க்கல அப்படின்லாம். கண்ணுக்கே தெரியாத பாருன்றாரு. இது எப்படி பார்க்கறது? எப்படி பார்க்கறதுனா எங்கே பார்க்கறது? காணப்படுறது வியாதினா காணப்படாதது எது? சுகம். காணப்படுறது பொருளாதார பிரச்சனைனா காணப்படாதது என்ன? ஆசீர்வாதம், செழிப்பு. காணப்படுறது குடும்பத்தின் சீர்குலைவுனா காணப்படாதது என்ன? குடும்ப சமாதானம். காணப்படுகிறது தோல்வினா காணப்படாதது என்ன? வெற்றி. அப்போ சுகத்தையும் வெற்றியும் குடும்ப சமாதானத்தையும் வாழ்வையும் விடுதலையும் எங்கே பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? அதான் காணப்படாததாச்சே, அதை எப்படி பார்க்கறது? டாக்டர் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட்டில் அவர் புட்டு வைக்கிறார், அதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதில் பிரச்சனை தான் சொல்லியிருக்குது. எல்லாத்து பக்கத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுருக்கான். இங்கே ஒரு ஸ்டார், அங்கே ஒரு ஸ்டார், இத்தனை கோளாறு இருக்குது. அதைத்தான் ஹைலைட் பண்ணுறாங்க. டாக்டர் கூட ஒன்றும் ரொம்ப ஆழமாக பார்க்குறது இல்லை, இப்படி பார்க்குறாரு, அவ்வளோதான், டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். வெறும் ஸ்டாரை தான் பார்க்குறாரு அவர். டக்குன்னு தெரிஞ்சது இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது, அவ்வளோதான். இல்லைங்களா? எங்கே பார்க்குறது? இதை காணப்படாதது எங்கே போய் பார்க்குறது? எப்படி பார்க்குறது? இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் சொல்கிறேன் எங்கே பார்க்குறதுன்னு. இங்கே பார்க்கலாம். எங்கேயுமே பார்க்க முடியாத இங்கே பார்க்கலாம். என்னுடைய நல்ல எதிர்காலத்தை இங்கே பார்க்கலாம். நான் சாகாமல் பிழைக்கிறதை இங்கே பார்க்கலாம். சுகமாவதை இங்கே பார்க்கலாம். பிரச்சனையிலிருந்து மீளுவதை இங்கே பார்க்கலாம். வெற்றி பெறுவதை இங்கே பார்க்கலாம். மேற்கொள்வதை இங்கே பார்க்கலாம். என்னுடைய ஜெயத்தை இங்கே பார்க்கலாம். என்னுடைய கோலியாத்தை நான் வீழ்த்துவதை இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். எதுக்கு இதை